மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம், நம்மளோட பைபிளில் வந்து பஸ்ஸில் தான் போட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டுக்கு தான் நம்ம பைபிள் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் பஸ் வர பஸ்ஸுன்றது சரிங்க. இப்போ நம்ம வந்து பஸ்ஸெலாம் இப்போ செக்கிங்க்கு நான் ஒரு இடம் பிடிச்சி வச்சேன். அது வந்து அந்த சென்ட்ருக்கிட்டே இருக்குன்னு நினச்சேன். அதான் இருக்குன்னு சொல்கிறானுங்க. போயிட்டு தான் எனக்கு பார்த்து என்னன்னு கேட்டோம். 5 lakhs எல்லாம் எனக்கு கையில். அதையும் நான் செலவு பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறது, வண்டிக்கு லோன் கட்டணும். வண்டி இருக்கணா தம்பி, எல்லாமே காலி ஆயிடுச்சுப்பாண்ணா. உன்னை நம்பி தானே வந்தேன் தம்பி. அப்புறமா வாப்பா, அதை வாங்கி வைக்கிறேன். நான் இன்னைக்கு போனேன் போடாங்க, அதுக்கு அடுப்பு எத்துறானுங்க என்ன. நான் பாட்டு அவனும் போர் அடிக்குன்னு சொல்லி காட்டணும். பஸ்ஸில் டூர் கூப்பிட்டு போடா ஃபாரஸ்ட்டு. இங்கேயும் பஸ் இல்லையாண்ணா? பஸ்ஸுக்கா தம்பி பஸ் இல்லைப்பா, நீ கிளம்பி நாளைக்கு வாப்பா. நான் உங்ககிட்டலாம் வந்தேன் பரிசு. நம்மளே ஃபோனில் வீட்டில் போய்ட்டு பார்க்கணும் கூகுள் மேப்பில், அதான் தெரியும். இங்கே ஒரு லொக்கேட் காட்டுச்சு. இங்கே பஸ் விற்கிறவங்க விற்கிறோமா? 3 பஸ் இருக்கு. என்ன பஸ் இங்கே ரேட்டு வந்து மேப்பில் யூடியூப்பில் இங்கே தான் ஃபேமஸ்ன்றானுங்க. பஸ்ஸோட கலெக்டர் பார்த்தா தான் தெரியும். டான்னு போட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துருவோம். இந்த பஸ்ஸு வாங்கலாம். என்னடா அங்கே வந்து பக்கம் இருக்குது. இந்த பஸ் வாங்கலாம் ஒரு கேள்வி புரிதான். பாருங்க, ஏசி பஸ் ஏசி ஏன்டா மிஸ்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டராக ப்ளே பண்ணுங்க. அதனால நம்ம வந்து போர் அடிச்சு போச்சு. மிஸ்டர் டிஸ்ட்ரிக் விளாண்டு ஸ்டேரிங் இன்னொரு பஸ் பாருங்கள, அந்த பஸ்ஸை அப்படியே பார்த்துடலாம். ஏசி பஸ் நாங்கள் வச்சுக்கலாம். பஸ்ஸு யாரெல்லாம் வாங்கணுமோ 3 பஸ்ஸு வாங்கி அள்ளுங்க பஸ்ஸை அள்ளிட்டு போங்க, குடிச்சிட்டு போங்க. பஸ்ஸை 3 பஸ்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த வண்டி ரேட் எவ்வளோண்ணா? எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த வண்டி பேர் வண்டி பஸ் ஆர்கேஸ். இந்த வண்டி பேருக்காங்க எவ்வளோ ரேட்டு? இது வந்து ஒரு 100. இது வந்து இந்த வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 100 lakhs கிட்ட வருது. அப்பாடி, எனக்கு வாங்கவே வேணாம்ப்பா. யார் மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் இருந்தா, அங்கேயே போட்டு வாங்க. இங்கே 20 lakh மாமா பக்கத்தில் வந்துட்டோம். வந்து எப்படியோ உள்ளே வந்துட்டேன். இந்த ஊர்லலாம் நீ சேஃபாக போலீஸ் வண்டியில் எங்கே
பல பழம் வண்டி ஓட்டிக்கிட்டே டே ஃப்ரெண்ட்லினே மிஸ்டர் பீஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிற டே எங்கடா போனேன் பயப்புள்ள எங்கடா போனேன் என்ன மொட்டை மாமா பஸ்ஸு வெளியே இருக்கு அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பஸ்ஸு ரேட்டு மட்டும் சொல்கிறா உனக்கு அதை போட்டு தரேன் ஒரு கம்மியான ரேட்டில் சொல்கிற ஒரு 1 lakh 10 lakhன்ட்டு அவ்வளோலாம் சொல்ல மாட்டேன் வெறும் 5000 5 லட்சம் 5 லட்சம் மாற்றி சொல்லிட்டேன் சாரி சரி 5 லட்சம் சொல்லிட்டிய நான் திருப்பி விடுறதுக்கு நான் இங்கேருந்து நான் ஃபாரஸ்ட் வரைக்கும் போனோம் எவ்வளோ தூரம் நீனே கொஞ்சம் மேப் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் வரும்டா 2 கிலோமீட்டரா சரிடா நான் பஸ்ஸு நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் இந்தியன் பைக் டிரைவிங் 3D அதில் மிஸ்டர் பீஸ்ட் கார் அமைத்திருக்கார்கள் நம்ம இந்த வண்டியை வீட்டில் விட்டுட்டு பண்ணல டே மிஸ்டரு நான் உங்கள் வீட்டில் வண்டி விட்டுட்டு போகிறேன் தொலைக்காம பார்த்து கூட வண்டியை கீ கொடுத்துட்டு போனான் ஓட்டவன்ல இந்தா கீ வண்டி டிக்கியில் இருக்கும் எடுத்துக்கோ எடுத்து கொடுத்துட்டு போடா தான் ஒரு பா அது ஓப்பனில் இருக்கு எடுத்துக்கோ சரி போயிட்டு வரேன் பாய் போயிட்டு வா அப்படியே வந்துடுற போயிரு பாய் இருறா வரேன் வண்டி எடுத்துகிட்டு வருவேன் இன்னொரு வண்டி எடுத்துக்கிட்டு வருவேன்டா நான் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டூருக்கு போக முடியும் லைக் பண்ணிங்கன்னா போதுமா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இப்போ முதல்ல நம்மளோட சின்சான் வீட்டுக்கு போகணும் நம்ம இருக்கும் டீசல் போட்டு போயிடுவோம் கேஸ் இருக்குவாங்க போட்டு போயிடும் ஐயோ நிற்கிற மாதிரி இருக்கு கிட்ட வந்து அப்படியே போயிட்டு நிற்கிற கையில் நீ தானே இருக்கு பிரேக்கப் போடுறேன் நான் ஒரு 5 கேன் தரேன் அதில் பெட்ரோல் மட்டும் பிடிச்சி தந்துடு ஏன்பா 5 கேன் நான் தூரமாக பிக்னிக் போகிறேன் சரி அதை ஃபில் பண்ண என்னடா வந்து சத்தா ஒரு மாதிரி இருக்கு சைடில் மூட்டை வச்சுக்கணும் எப்படிதான் இந்த பெரிய பஸ்லாம் திருப்புறாங்களோ நல்லா கேம்லேயே திருப்பணும்ல ஐயோ ஐயோ அமக்க தான் பண்ண போகணும் வருஷம் வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லை அப்டேட் போட்டு சின்சான் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு தான் அப்புறம் தெரியுதுல இதுதான் சின்சானோட வீடு சின்சான் வெளியோட ஸ்கூல் லீவ் தானே வா 10 days லீவ் விட்டுருக்காங்களா வா போகலாம் லக்கேஜை பேக் பண்ணி வை நாள் அங்கே வந்துடுவாங்க நம்மளா ஒரு 4 ஜட்டி எடுத்து வச்சுக்கோ அப்படியே 2 சட்டை எடுத்து வச்சுக்கோ ஷூவும் எடுத்து வச்சுக்கோ நம்ம கூட ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் ஃபாரஸ்ட்டாக பயம்
இப்போ நம்ம வந்து நம்மளோட பூச்சான் சின்ன கலர்லேயே செஞ்சுருக்கான் எல்லாமே வலிக்குது அடி மொட்டை மண்டியில் வாங்க சாவு நிமிஷம் என்ன பண்ணுறேன் நம்ம பாப் என்னோட வீடு இதான் இந்த சைடு டக்குன்னு ஜெட்டி எடுத்து வச்சுட்டு வரேன் டக்குனு வாயிலாம் விட்டுட்டு ஓடுறோம் அங்கே வேற கடுப்பு வைக்கிறாங்க தைரியத்தில் தான் சொல்கிறேன் பூச்சான் வெளியே வந்துரு எல்லாம் என்ன பண்ணுறாங்க பேக்கெட் பண்ணிட்டல நான் நைட்டே வந்துட்டு சொல்லிட்டேன் இந்த பேக்கேஜ் பண்ணி அப்பயே பின்னாடி உட்காந்துட்டா இந்த குட்டி கேப்பில் வளர்க்குங்க முடியும் நீங்களே நல்லா ஓட்ட முடியும் டோரி எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க டோரி தான் கூப்பிட்டு போய் வர்றா அவங்க பின்னாடி கூப்பிட்டு மைக்கேல் ட்ராவல் நம்ம விட்டுட்டு போயிடலாம் போன வாட்டி வண்டியில் சீட்டை கிழிச்சு விட்டாங்க இந்த வாட்டி பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு அவன்கிட்ட அமெஞ்சர்ஸ் கூப்பிட்டு போகலாம் ஒன்றும் இல்லை சரி நான் வெளியே வந்து ஏறு வண்டியில் கேட்டையா இப்போ நம்மளோட அமெஞ்சர்ஸ்க்கு தான் கால் பண்ணுறோம் வெளியே வந்துடுங்க நீங்கள் அங்கே தானே போங்க டக்குனு வாங்க எங்கப்பா ஃபாரஸ்ட்டு ஃபாஸ்ட் வந்துரு ஓகே வந்துருப்பா வந்துரு மொட்டை இருறா வரேன் அவ்வளோதான் நம்ம அமெஞ்சர்ஸ்லாம் பார்க்கணும் ஒரு கார் தெரியுதுல காரு அது இதோ இந்த சைடில் இருந்த ஒரு கார் வரும் வருங்க நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட பஸ்ஸு இதுதானே கார் வருதுன்னு நாரு எங்கே போச்சு இவங்கெல்லாம் ஏறிட்டானுங்க பச்சை தவக்கிலே தான் நம்ம பஸ்ஸு வெடிக்கணும் பஸ்ஸுனா பார்த்து இருக்குன்னு பார்த்தோன்னா பஸ்ஸு பறக்கணும் மேலே பார்த்து போடுறான் விசில் போடு ஆட்டோமேட்டிக் விசில் போடு டிராகன் வெட்டன் விசில் போடு எதுடா ஆஃப் பண்ண ரேடியோவை எதுக்கு ஆஃப் பண்ண என்ன பண்ண நேரத்தில் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் இந்த மாதிரிலாம் சவுண்டு போட்டுருக்குங்க எதுக்குடா வீட்டு வந்து கொலை ரைட்டுங்க அப்போதான் ஃபாரஸ்ட்டில் எதுவும் நமக்கு கிடைக்காது
லக்கேஜ்லாம் உள்ளே வச்சிட்டேன், எல்லாம் அடைக்கிட்டேன். காட்டப்படுற ஏய், நான் ரேடியோ கூட ஆன் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு கேட்டுருக்குது. இங்கேருந்து நம்ம உள்ள பஸ்ஸில்லாம் போகல, ஹெலிகாப்டர்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். இருங்க, பஸ் பார்க்கிங் எங்கே இருக்குங்க? பஸ் பார்க்கிங் அங்கே இருக்கு. இந்த மலை மேலே சரி, இங்கேருந்து இருக்கோம்னா நிறுத்துங்க. இங்கே நிறுத்திடுறேன். அதெல்லாம் வரமாட்டாங்க நியூஸ்லேயே. என்ன பண்ணுறதுனா இதுக்கு போகிறேன். சைடில் நிறுத்திடுறேன். இப்போ நம்ம உள்ள டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்லாம் வச்சுருக்கீங்களா? டிக்கெட் எடுத்தால் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். அங்கே இருக்கு டிக்கெட் சென்டரு. டிக்கெட் சென்டர் நான் டிக்கெட்டு இந்தாங்க காசு. நீங்கள் வந்து ஒரு நீங்கள் எத்தனை பேரை கூட்டு வந்திருக்கீங்க? ஒரு 5 பேர், இல்லை ஒரு 9. 9,000 ஒருத்தருக்கு. ஒரு 9,000 வருது. காசை கொடுத்துரு, டிக்கெட் எடுத்துரு போங்க. சரி இருங்க, காசு தரேன். இந்தாங்க காசு. 9 1 2 3 4 5 6 6 7 8 9 லட்சம். இப்போ இங்கேருந்து டிக்கெட் இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட்டை காட்டினா தான் ஓப்பன் ஆகிடுச்சா? நான் ஹெலிகாப்டர் இருப்பா, ஒரு நிமிஷம். நான் அங்கே போய் ஏய் ஏறிட்டீங்களா? அங்கே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பூச்சனை விட்டுட்டு மாமா எது ஓடிடுவேன். எனக்கு பயமாயிருது. எங்கே போய் கடிச்சிடும்போது அழுகிறா. நீங்கள் தான் நாளைக்கு தான் அழுக முடிப்பான் போல. டேய், அதுதான் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். மாமா இருக்குல்ல, மாமா இருக்கிற வரையும் அந்த தொழில் நடக்கும். எனக்கு பயமாக இறங்கு இறங்கு இறங்குடா. அவனா வாய மூடிட்டு வா, பயப்படாத, நான் இருக்கேன்ல. இங்கே ஏற்கனவே போயிட்டு ஏய் ஏறா. வண்டி எதுக்கு கீழே இறக்கும். பயமா இருக்கு. ஏய் அவனை இறக்கி தந்தா கீழே இறங்க. அம்மாடி ஐயோ, அங்கே யானை நான் உங்களை காட்டுறேன் வாங்க. யானையை காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்ம ஊர் யானை. இவனுங்களாம் நம்ம இந்த ஊருக்கு புதுசு. இங்கே பாருங்க யானை. வயிற்றுக்குள்ளே ஸ்கேன் பண்ணுவோமா? ஒன்றுமே இல்லை, விடுங்க பார்த்துப்போம். அப்படியே வாங்க. நான் உங்களுக்கு டைனோசரோட முட்டை காட்டுறேன். பாருங்க, டைனோசரோட முட்டை. நான் உங்களுக்கு முட்டை எத்தனை இருக்குன்னு பார்த்து அது மாதிரி நம்ம காலை வச்சா வரும். 1 2 3 4 5 முட்டை இருக்கு. என்னடா பறந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம கீழே தள்ள போகிறோம். நம்ம தூரமாக போயிடுவோம். அவ்வளோதான். ஒன்று வந்துருச்சு. சரி நம்ம போவோம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போவோம்.
ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க பெருசு. நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் யாராச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஐயோ